சொல்வதெல்லாம் உண்மை. இந்த பெயரில் ஜீ தமிழ் தொலைக்காட்சியில் ஒரு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் பல வீடுகளில் இரவு நேரங்களை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சியை பற்றிய வீடியோ பதிவுதான் இது. தாங்க முடியாத அருவருப்பும் ஏழை மக்களின் அந்தரங்க வாழ்க்கையை அம்பலமேற்றி காசு பண்ணும் வக்கிரமும் நிறைந்த இந்த நிகழ்ச்சி சமூக உளவியலில் அபாயகரமான விளைவுகளை உண்டு பண்ணக்கூடியது. அதிகமாக கள்ள தொடர்பு பஞ்சாயத்துகளே இந்த நிகழ்ச்சியில் விவாதிக்கப்படுகிறது. பெருவாரியாக வர்க்க ரீதியாகவும் கல்வியிலும் சமூக அந்தஸ்திலும் கீழ்நிலையில் இருக்கும் அப்பாவி மக்களே சேனல்காரர்களின் டார்கெட். அப்படி அழைத்து வரப்படும் நபர்களுக்கு தங்களின் குடும்பத்தின் அந்தரங்கங்களை இப்படி பொதுவெளியில் பகிர்ந்து கொள்வது சரியா? நாம் வீடியோ வடிவில் கொடுக்கும் வாக்குமூலங்கள் பல தலைமுறைகளாக நமது சந்ததிகளை அவமானத்திற்குள்ளாக்கும் என்பது குறித்து எந்த தெளிவுமற்றவர்களாகவே இருக்கிறார்கள். மிக சாதாரணமாக இரு வீட்டாரும் பேசி தீர்த்துக் கொள்ள வேண்டிய ஒரு பிரச்சனையை ஒரு சேனலில் பதிவு செய்து ஒளிபரப்புவது மட்டுமல்லாமல் அதை இணையத்திலும் ஏற்றுகிறார்கள். இன்று விவரம் தெரியாமல் டிவியில் வாக்குமூலம் கொடுத்தவர்களின் அடுத்த தலைமுறை குழந்தைகள் இதை காண நேர்ந்தால் எவ்வளவு அவமானத்திற்குள்ளாகும். பேசினால் தீர்ந்துவிடக்கூடிய பிரச்சனையை டிவியில் ஒளிபரப்பி பின் எப்போதும் அந்த குடும்பம் ஒன்று சேரவே முடியாதபடி செய்து விடுகிறார்கள். அதோடு நிகழ்ச்சியில் திடீரென்று அடிதடி எல்லாம் நடக்கிறது. விசாரித்ததில் திட்டமிட்டே அப்படியான சூழலை டிவி நிர்வாகமே உருவாக்குவதாக தெரிகிறது. அதாவது ஸ்டுடியோவுக்குள் ஒரு தரப்பு கதை சொல்லிக் கொண்டிருக்கும், மறுதரப்பு பக்கத்து அறையில் பெரிய டிவியில் அங்கு நடப்பதை ஒளிபரப்பி அவர்களுக்கு வெறியேற்றுவார்களாம். அப்புறம் என்ன, உள்ளரங்கில் கதை சொல்பவர்கள் மீது கோபத்தில் பாய அதை சேனல் ஆட்கள் ஷூட் பண்ணி குஷியாகி விடுவார்களாம். ஏன், அவன் பொண்டாட்டியை இவன் கரெக்ட் பண்றதும் இவன் புருஷனை அவ கரெக்ட் பண்றதும் போன்ற சம்பவங்கள் எல்லாம் பிரபலமான நடிகர்கள் நடிகைகள் தொழிலதிபர்கள் வீட்டில் நடப்பதில்லையா என்ன? திறமை இருந்தால் அப்படிப்பட்ட பிரபலங்கள் அல்லது பணக்காரர்களின் ஒரு குடும்பத்தையாவது கூட்டி வந்து இப்படி சந்தி சிரிக்க வைக்க முடியுமா? முடியாது என்பதால் விவரமில்லாத அப்பாவிகளின் குடும்பத்தை இப்படி டிஆர்பி ரேட்டிங்காக சீரழிப்பது அசிங்கமாக இல்லையா? இப்பொழுது இன்னும் ஒரு படி மேலே போய் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்வதை எல்லாம் காட்டியுள்ளீர்கள். நிகழ்ச்சியில் எதிராளியை தாக்க வேண்டும் அல்லது தாக்கலாம் என்கிற மனநிலைமையை பங்கேற்பவர்கள் மத்தியில் இது உண்டு செய்யாதா? இப்பொழுது நிகழ்ச்சியில் பங்கேற்ற நாகப்பன் என்பவர் அவமானம் தாங்காமல் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். அவர் கலந்து கொண்ட அந்நிகழ்ச்சியை அவர் ஒளிபரப்ப வேண்டாம் என்று பலமுறை கூறியும் அதை ஒளிபரப்புவது எந்த வகையில் நியாயமாகும்? 2012ஆம் ஆண்டு மதுரையை சேர்ந்த பெர்னாட் ஷா என்பவர் உயர்நீதிமன்றத்தில் இந்நிகழ்ச்சியின் மீது வழக்கு தொடர்ந்தார். அவர் கலந்து கொண்ட அந்நிகழ்ச்சியை ஒளிபரப்ப நீதிமன்றம் தடையும் விதித்தது. அப்படி இருக்க நாகப்பன் கலந்து கொண்ட அந்நிகழ்ச்சியை அவர் வேண்டாம் என்று கூறியும் இவர்கள் ஒளிபரப்பி அதை மீண்டும் மறு ஒளிபரப்பு செய்திருக்கிறார்கள். இது நாகப்பனுக்கு அவர்கள் இழைத்த மிகப்பெரிய குற்றமாகும். விளம்பரம், டிஆர்பி மற்றும் பணம் இதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு நடத்தும் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை நிச்சயம் தடை செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம். போன விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நடந்த காபி வித் டிடி நிகழ்ச்சியில நடிகர் தனுஷ் மற்றும் நடிகை கீர்த்தி சுரேஷ் ஆகியோர் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சியில இப்ப ரீசன்ட் டைம்ல உங்களை பத்தி வந்த கிசுகிசுல எதை நீங்க ரொம்ப ரசிச்சீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க.